சரிப்பட்டு வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். இல்ல புரியல. So welcome guys, welcome back to Vikram new video and one more another controversial topic தான் கொண்டு வந்திருக்கேன். அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். வேற ஒன்றும் இல்ல, ஹாட்ஸ்பாட் 2 படத்தோட ரிவ்யூ கைஸ். சிறப்பான ஆள் நீ. இப்பதான் OTTல ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்பதான் படம் பார்த்தேன். இந்த பதிவு இந்த காணொலி யாருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நண்பர் ஹாட்ஸ்பாட் 2 படத்தோட ரிவ்யூ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. தேங்க்யூ. நான் இப்பயே சொல்லிடுறேன், ஹாட்ஸ்பாட் 1 நான் பார்த்தது இல்லை. ஸோ அதனால ஹாட்ஸ்பாட் 2 படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். 1 நான் பார்த்தது இல்லை. நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா, சத்தியமா நான் பார்க்கல. ஹாட்ஸ்பாட் 2ல எனக்கு எதெல்லாம் கரெக்டா பட்டுச்சு, எனக்கு எதெல்லாம் தப்பா படுது, என்னோட கிரிட்டிசிசம் என்னன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அண்ட் முன்னாடியே ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்க ஷார்ட் பிலிம்ஸ்லாம் நான் பார்த்திருக்கேன், உங்க ஆங்கரிங்லாம் நான் பார்த்திருக்கேன். ஓ, நீ அப்படி வரியா? உங்களோட படத்தை பத்தின ஒரு கிரிட்டிசிசம்லாம் இருக்கு. புரிஞ்சு போச்சு. இந்த படத்துல நீங்களே சொல்லியிருந்தீங்க, ஒரு படம்ன்றது ஏன் கேள்வி எழுப்பக்கூடாது, ஏன் கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருந்தீங்க. கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கு. ஆரம்பிக்கலாமானே? என்னோட ஆடியன்ஸுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணாம இந்த கிரிட்டிசம் வைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா கிளிப்ஸ் ஆட் பண்ணா கிளைம் கொடுத்துறாங்க. காப்பிரைட் கிளைம் கொடுத்தா கூட பரவாயில்ல. இந்த ஆண் பாவம் பொல்லாத வீடியோ போட்டது கூட எனக்கு கிளைம் வந்துச்சு. எனக்கு கிளைம் வந்தது கூட பிரச்சனை கிடையாது. கிளிப்ஸ் யூஸ் பண்றோம், கண்டிப்பா கிளைம் கொடுக்கணும், கண்டிப்பா காசு கூட அவங்க வச்சுக்கிட்டு எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிகாஸ் அவங்களோட இதுதான் யூஸ் பண்ணிருக்கோம். காசு கூட நம்ம இன்னொரு வீடியோல சம்பாதிச்சுக்கலாம். வீடியோ பிளாக் ஆகுது கைஸ். இந்தியால வீடியோவை பிளாக் பண்றாங்க. என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? போய் பாத்தீங்கன்னா அந்த வீடியோல ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் நான் ட்ரிம் பண்ணிருப்பேன். நான் ரிமூவ் பண்ணாதான் வீடியோ இந்தியால இருக்கும், இல்லைன்னா இந்தியால தவிர வேற எல்லாரும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளைம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராம கிளிப்ஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ற மாதிரி நான் ட்ரை பண்றேன். உங்களுக்கு ஆரம்பிக்கலாங்களா? படம் ஸ்டோரி வந்து சிம்பிள் தான் கைஸ். ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல போறாங்க. அதுல 3 கதை சொல்றாங்க. அந்த 3 கதை என்னென்னன்றதுதான் படத்தோட கதை. மொத கதை பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஃபேன்ஸ் ஃபைட்டை பத்தி பேசியிருப்பாங்க. நம்ம ஊர்ல நடக்கும் இல்லையா, தளபதி தலைவர் படம். ஸோ இவங்களுக்குள்ள கம்பாரிசன், அந்த ஆக்டர்ஸ் கூட இந்த ஆக்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணி, சீனியர் ஆக்டர் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி, நான் கூட என்னோட ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி பேசியிருப்பேன் ஃபேன்ஸ் ஃபைட்டை பத்தி. அந்த மாதிரி மட்டமான செயல நம்ம தான் டாப்ல இருக்கோம். அவங்களோட ஃபேமிலிஸை திட்டி, பேசுறவனோட ஃபேமிலிஸை திட்டி, அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா, ஆக்டர்ஸோட குழந்தைய திட்டி, ஃபேன்ஸை திட்டி, அவங்களோட ஒய்ஃபை திட்டி, அவங்களோட ஃபேமிலியை திட்டின்ற மாதிரிக்கு எல்லாரையும் மாஃப் பண்ணி இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்குலாம் எந்த இண்டஸ்ட்ரியிலும் நடக்குமான்னு தெரியல. இவங்களுக்கு 40-50 வயசு ஆனாலும் இவங்க திருந்துற மாதிரி தெரியல. அப்போ வரைக்கும் சண்டை தான் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு தான் தாத்தா Facebookல கலாச்சிட்டே இருந்தானுங்க. அவனுக்கு Facebookல தானே கேத்து காட்டுவாங்க, நம்ம நேர்ல காட்டுவோம். அதான் அவனுங்க படத்தையே போய் அவனுங்களை செஞ்சு விட்டேன். ஏன்னா நான் அப்ப பார்த்தது இப்போ வரைக்கும் சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா நிக்கிற மாதிரி தெரியல. என்ன நல்லது, பட் ஆனா நிக்கிற மாதிரி தெரியல. அதை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அது ஓப்பனா உடச்சே விட்டாங்க அந்த படத்துல. ஏன்னா அஜித் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் சேம் அதே மாதிரி தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு இந்த வாரிசு துணிவுன்ற படமும் ரிலீஸ் ஆகுது. அதுவுமே அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா பேரு வந்து ராசா தாதான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்க வச்சதெல்லாம் கீஞ்சி இருக்குது, எல்லாத்தையும் கீஸ்டு உன் மேல சந்தேகம் வரக்கூடாது, நீ வச்சதையும் சேர்த்து கீஸ்டு. அசிங்கமா இல்ல? ஃபேன்ஸுக்குள்ள இருக்க சண்டையை சொல்லியிருந்தாங்க. அது சொல்ல வேண்டிய விஷயம் தான் நண்பர்களே. ஏன்னா இங்க ரொம்ப ஒஸ்டா தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு படத்தை நம்மளோட செலிப்ரேஷனே எது வரைக்கும் இருக்கணும் தெரியுமா? ஒரு ட்ரெய்லரோ ஒரு டீசரோ வருது அப்படின்னா அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு, லைக்கை போட்டு ஷேர் பண்ணிட்டு, இல்ல தியேட்டர்ல பாக்குறீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு பார்த்துட்டு வந்துடணும். அங்க தியேட்டர்ல போய் எவன் கூடிய சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. எவனையும் மட்டன் தட்டி மத்த ஆக்டர்ஸை டிஃபேம் பண்ற மாதிரி, டீக்ரேட் பண்ற மாதிரி பேசிட்டு வரக்கூடாது. அதே மாதிரிதான் இங்க ஆன்லைன்லயுமே ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டீங்க, FDFS போறீங்க, படம் 2 படமே ஒரே தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, 2 பெரிய ஆக்டரோட ஹீரோ, அங்க போய் ஃபிளெக்ஸ கிழிக்கிறது, அந்த தப்பா கோஷம் போறதுன்ற மாதிரி இல்லாம சூப்பர் ஸ்டாரை வேணா அடுத்த ராசா வைக்க சொல்லுங்க. முதல்ல மனுஷன் ஆக சொல்லுங்க சார். 2 படம் வருதுன்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணணும். அதுல அவன் மேலையா நான் மேலையா அப்படின்ற கம்பாரிசன் வைஸ் பண்ணாலே பிரச்சனை தான் வரும். ஆக்டிங் வைஸ் யாருமே குறை சொல்ல முடியாது கைஸ். எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அக்ஷன் நல்லா நடிச்சிருந்தாரு. ஸோ எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ், பாஸ்கர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. அவர் சொல்லவே தேவையில்லை. தோனி வேற லெவல், ஐயோ இசைன் கடவுள், அவர் பேண்ட் அவரே போட்டுக்கிறாரு, அவர் சோத்த அவரே தின்னுக்கிறாரு. ஸோ அவருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. காசு கொடுத்து படம் பாக்குறியா, படம் பார்த்துட்டு 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்றியா, அவ்வளவுதான் உன்னோட ஸ்டாண்டாவே இருக்கணும். அதுக்கு மேல போய் நீங்க யாரையும் டிஃபெண்ட் பண்ணி பேசணும், யாரையும் நீங்க திட்டி பேசணும், அசிங்கமா பேசணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லாவே சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பாங்க பிரியா பவானி சங்கர். அந்த ஸ்டோரியில தான் எனக்கு நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு. ஸோ அந்த ஸ்டோரியை பத்தி தான் கொஞ்சம் டீடைல்டா பேசுற மாதிரி இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். பிளாக் அண்ட் ஒயிட்ன்ற படம் தம்பிராமையாவும் சஞ்சனாவும் பிளே பண்ணிருப்பாங்க. அண்ட் கைஸ், நான் படத்தை தான் கிரிட்டிசைஸ் பண்றேன். எனக்கு அந்த படத்துல அவங்களோட கேரக்டர் பேர்
எனக்கு தெரியல. தம்பிராமையா கேரக்டர் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதனால நான் அவரை கிரிட்டிசைஸ் பண்றேன்னு இல்ல, அந்த அவர் பிளே பண்ண ரோலை தான் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்பா கேரக்டர் ரோல் பிளே பண்ணிருப்பாரு, அதனால பேரு தெரியாதனாலதான் நான் தம்பிராமையான்னு சொல்றேன். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே நம்ம சொல்லவே தேவையில்ல, நல்லா இருந்துச்சு. சஞ்சனா அவங்களுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் ஃபேக் ஃபெமினிஸ்ட்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல வந்திருந்தாங்க. ஐம் பெக்கிங் யூ, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அப்கமிங் நியூ டைரக்டர்ஸ் கேமரா முன்னாடி வாங்க. ஐம் பெக்கிங் யூ, இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் இஷ்யூவை பத்தி தயவு செஞ்சு இனிமே அப்கமிங் நியூ டைரக்டர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் போடுறத பத்தி தயவு செஞ்சு உங்க படத்திலேயே வைக்காதீங்க. அப்படி உண்மையாவே உங்களுக்கு அட்ரஸ் பண்ணணும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை சுத்தியே நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, உங்களை சுத்திலேயே நிறைய விமன்ஸ் எல்லாம் உங்களை சுத்தி இருப்பாங்க. ஸோ அவங்க கூட இன்டராக்ட் பண்ண பழக்கங்கள், உங்களுக்கு கூட கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்களுமே பேசிட்டு வளர்ந்துதான் வந்திருப்பீங்க. அதை பத்தின ப்ராப்பரான புரிதல் இருந்தாலோ, அதை பத்தி ப்ராப்பரான அதை எப்படி அணுகணும்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதை பத்தின நல்ல புரிதல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மட்டும் தயவு செஞ்சு அந்த விஷயங்கள்லாம் பேசுங்க. அதர்வைஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படமா எடுத்து தப்பா கன்வே பண்ணி, என்ன சொல்றது, உங்களுக்கு ஃபெமினிசம்னாலே என்னன்றது தெரியல, அதுவே இவங்க ஒரு மென் சப்போர்ட் பண்ணாலே மென் எதுக்குடா ஃபெமினிசம் சப்போர்ட் பண்ணுவான்ற மாதிரி என் வீடியோலயே வந்து கமெண்ட்ஸ் பண்ணி என்னையவே திட்டிக்கிட்டு இருந்தாங்க அபியூசிவா, ஆண் பாவம் பொல்லாத வீடியோவுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். அதனால தயவு செஞ்சு இந்த கான்செப்டை பத்தி பேசும்போது தயவு செஞ்சு ஒரு 2-3 பொண்ணுங்க கிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் கரெக்டா இருக்கா, இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஃபீட்பேக் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட்ல சேஞ்சஸ் பண்றதா பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்கமிங் டைரக்டர்ஸ் உங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன். தெரிஞ்சுக்கிட்டியா? அவங்களோட பொண்ணை ஃபாரின் படிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணும் ஃபாரின் படிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த பொண்ணை 3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது தான் பெத்த பொண்ணு இந்த மாதிரி மாறிடுச்சேன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டுவாங்க. அண்ட் எல்லாருமே அந்த பொண்ணு வர்றத ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பொண்ணு அந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ல வரும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டா தான் இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்ல என்ன நினைச்சேன், சரி அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூல திடீர்னு பொண்ணை பார்க்கும்போது அப்பாவுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வருதோ அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனா போக போக தான் தெரிஞ்சு அவர் எந்த மாதிரியான கேரக்டர்ன்றது. அந்த பொண்ணு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வரும்போது ஒரு பையன் கூட வருவான். அந்த பையனை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் யாருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கேட்பாரு, அவங்க ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, அந்த பையன் என்ன ஆளுங்க, நம்ம ஆளுகளா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது நம்ம ஜாதியா நம்ம கஷ்டம் கேட்பாங்க. என்னமா கேட்டா, என்ன ஆளுங்கன்னு கேட்டேன். நம்ம ஆளுதான், மனுஷ ஆளுதான், பின்னாடி எதுவும் ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி. நம்ம ஆளுங்க தான், பின்னாடி வாழலாம் இல்ல, அப்ப நம்ம ஆளுங்க தானே. இவங்களோட தாட் வந்து இந்த மணிக்கு இருக்கு, பேரண்ட்ஸோட தாட். இண்டிவிஜுவலா எங்கேயும் பயப்படாம போகுது, கார் எடுத்துட்டு போகுது, கொஞ்சம் படிச்சிருக்கு, கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வெளி உலகம்லாம் தெரிஞ்சிருக்கு, ஃபாரின்லயும் போய் படிச்சுட்டு வந்திருக்கனால ஸோ ஒரு கொஞ்சம் அனுபவம் இருந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு பிஹேவ் பண்ணுது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பொண்ணு பாக்குற சீன்னு சொல்லி தம்பிராமையா கேரக்டர் ரிட்டையர் ஆயிருப்பாரு. ரிட்டையர் ஆனோன்னு அவரோட பாஸ், அதாவது அவர் வேலை பார்த்த இடத்துல அவரோட பாஸ் இருப்பார் இல்லையா, அவர் வந்து வீட்டுக்கு வராரு அப்படிங்கும் போது இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, அப்பயாவது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண வேணாம், ஸோ சல்வார் நான் எடுத்து வச்சிருக்கேன், போட்டுக்க சொன்னாரு, அப்பா கொடுத்த கிஃப்ட்னு சொல்லி கூட கண்டிப்பா போடுவா அப்படின்ற மாதிரி. சரிங்க நான் போட சொல்றேன்னு அவங்க ஒய்ஃபுமே சொல்லிடுவாங்க. அவங்க பொண்ணுமே இந்த கேரக்டர் போடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ நான் ஒரு சில கிளிப் நான் உங்களுக்கு காட்டுறேன், என்ன பேசுவார்ன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்சிருவோமே. பொண்ணுங்களுக்கெல்லாம் சட்டு புட்டுன்னு கல்யாணம் முடிச்சிடணும், இல்லைன்னா லிவிங் டுகெதர் அது இதுன்னு குண்டை தூக்கி போட்டுருவாங்க. அப்போ என் பொண்ணுகிட்டையும் ஒரு வார்த்தை, பொண்ணுங்களுக்கெல்லாம் முடிவெளக்கு தயா தெரியும், முடிவெடுக்க எப்படியா தெரியும். இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்க பாஸ்கர். ஆனா நீ உன் பொண்ணை சரியா தான் வளர்த்துருப்பேன்னு எனக்கு தெரியும். இப்போ அந்த கேரக்டர் என்ன பேசினான்றத நான் உங்களுக்கு சொல்றேன். திரும்ப கிளிப்லயே காமிச்சிருப்பேன், நான் திரும்பவும் சொல்றேன். ஏன்னா இவங்க திரும்ப கிளைம் கொடுத்ததுக்கு அப்புறம் கிளிப்பை ரிமூவ் பண்ண சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அதனால கிளிப்பை நான் சொல்றேன். மாஸ்டர் பிளான். அதாவது எதேர்ச்சியா வீட்டுக்கு வராங்க, வந்த உடனே பொண்ணு கேட்கறாங்க, பையனும் வந்திருக்கான், ஸோ அந்த பாஸோட ஃபேமிலி வந்து நம்ம எம்ப்ளாயா இருந்தனி நம்ம சம்மந்தி ஆயிரலான்ற மாதிரி பொண்ணு கேட்கறாங்க. வந்தோடனே என்ன சொல்றான் அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு முடிவெளக்க தானே தெரியும், முடிவெடுக்க எங்க தெரியும் அப்படின்னு கேட்கறான். அடிச்சு திறந்து விட போறோம் பாரு. இன்னொன்னு, இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்க, ஆனா உன் பொண்ணு அப்படி இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சுக்கும். பொண்ணுங்க கிட்ட எல்லாம் எதுக்கு முடிவு கேட்டுக்கிட்டு அப்புறம் லிவிங் டுகெதர்னு சொல்லி ஏதோ குண்டை தூக்கி போட்டுருவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த பாஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, பொண்ணுங்க கிட்ட எதுக்கு முடிவு கேட்கணும், அவங்க கேட்காமலே அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும், உன்னோட பொண்ணு அப்படிதானே இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் பேசுறான். அதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கு முடிவெடுக்க தானே தெரியும், முடிவெடுக்க எங்க தெரியும் கேட்கறாங்க. நீ இஷ்டம் ஏதா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? உங்களை தான் கேட்கறாங்க. கேட்ட உடனே அந்த பொண்ணு வந்து அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணி இந்த சீன்ல அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். ஏன்னா இவன் ஒரு பிற்போக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான், அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு ஆன்சர் பண்ற மாதிரி அந்த பொண்ணு பிஹேவ் பண்ணும். உங்களை பார்த்தா பெரிய முற்போக்குவாதி மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு பிஹேவ் பண்றது 100% சரின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ரெக்ரெசிவான திங்கிங் வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு பாஸ்ன்றவன் ஒரு இன்னமும் பிற்போக்குத்தனமா தான் இருக்கான் அப்படின்னா அவங்களோட விருப்பம் என்னன்றது கூட தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவன்
பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமா பேசும்போது இந்த பொண்ணு அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிட்டு அவங்க அப்பா சொன்ன மாதிரி செல்வார் போட்டு வராம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பிஹேவ் பண்றது எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. அந்த சீன் பாக்குறதுக்கு சொல்றேன், அந்த கேரக்டருக்கு புரியுற மாதிரி மண்டையில உரைக்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் போகும்போது கூட கையில இப்படி பூமரை காமிச்சிட்டு பூமர் அங்கிள் டேக் இட் அப்படின்னுவாங்க. பூமர் அங்கிள் எடுத்துக்கோங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, யாருப்பா அவரு? யாருன்னே தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. அறிவு வேணாம். இதெல்லாம் நான் நார்மலா கூட சொல்லிருக்கலாம். பட் சில பேருக்கு சில விஷயங்களை சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும். அதுக்கப்புறம் தம்பிராமையா கேரக்டர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பொண்ணுக்கு அடுத்து பர்த்டே வரும். பர்த்டே வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க. அந்த பையன் ஸ்டார்டிங்ல வந்திருப்பான் இல்லையா, அவங்களோட ஃபேமிலி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வெயிட் பண்றதுக்காக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா வந்திருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு போவான். அந்த டைம்ல பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க அப்பா வந்து என்ன சொல்றது, அந்த கிழிஞ்ச பனியனையும் அன்றாயரையும் போட்டுட்டு வருவாப்ல. அந்த சீன்ல இப்படி என்ன இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்ம லிட்டரலி நம்ம ஆண் பாவம் பொல்லாத படத்துல நம்ம ரியோனா எப்படி லுங்கியை கட்டிட்டு வருவாரோ, ஒரு அளவுக்கு மேல பண்ண, அதாவது ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டதுக்கு அந்த படத்துல பழி வாங்குறேன் ரிவெஞ்ச் பண்றேன்ற மாதிரி டக்குன்னு இதுதான் என்னோட ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரியோனா இந்த மாதிரி லுங்கியை கட்டிட்டு வந்து மாஸ்க் காமிச்சாரோ. உங்களுக்கும் ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், நான் இப்படி பேசுறதுனால ஹேட்டர்ன்றுவாங்க ஒருவேளை, அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது நீங்க காலேஜ்ல ஒவ்வொரு காலேஜா போய் ஹே வாராண்டா அப்படின்னு சொல்லிட்டு சன் மியூசிக்ல அந்த தீம் சென்னை 28 பாட்டை போட்டு வரும்போதெல்லாம் நான் அப்பயே ஃபயர் விட்டுவேன். அந்த அளவுக்கு எனக்கு உங்களை பிடிக்கும். கிரிட்டிசமா நினைச்சு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா அந்த ஆண் பாவம் பொல்லாத வீடியோலயே நான் நிறைய பேசியிருந்தேன் கைஸ். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நான் பேசியிருந்தேன். பட் ஆனா 1/4 மணி நேரம் தான் போஸ்ட் பண்ணேன். பிகாஸ் அந்த டைம்ல அனாலிட்டிக்ஸ்ல நமக்கு தெரியும் இல்லையா, ஆவரேஜ் வியூ வந்து கம்மியா தான் இருக்கும் எனக்கு. அப்படிங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான விஷயங்கள் நான் கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். முக்கியமான விஷயங்களை பத்தி மட்டும் நான் பேசியிருப்பேன். ஆனா அந்த வீடியோலயே நான் பேசியிருந்தேன், நிறைய விஷயம் பேசியிருந்தேன். அதெல்லாம் நான் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். சரி அதெல்லாம் காட்ட வேணாம், டியூரேஷன் டைமுக்காக ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள காமிச்சா போதுன்றனால அதுவே 16 நிமிஷம் வந்துருச்சு. இந்த டியூரேஷன் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ஏவிடின்றனால ஸோ அதனால அவ்வளவு தூரம் பாப்பீங்களான்றதும் தெரியல. ஒரு 1/2 மணி நேரம் வந்தாலுமே இந்த வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலுமே நான் அப்லோட் பண்றேன். எவ்வளவு நேரம் பேசினாலுமே பேசுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா விஷயத்தையுமே கன்வே பண்ண ட்ரை பண்றேன். இவர் வந்து ஒரு சில ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுவாரு கைஸ். அதாவது ஒரு சில டயலாக்ல வந்து ஒரு சில சென்டென்ஸ் அவர் யூஸ் பண்றது வந்து, அதாவது தம்பிராமையா கேரக்டர் வந்து இந்த பொண்ணுக்கு நீ ரெக்ரெசிவ் திங்கிங்கோட இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் கடைசியில பிற்போக்குத்தனமா இருக்குன்ற மாதிரி நீங்க காமிச்சிட்டாங்க கைஸ். அதாவது இந்த இடம் பொருள் ஏவல்னு சொல்லி ஒரு மூணு ஃப்ரேஸ் சொல்றாங்க கைஸ். 3 சொற்றொடர் வருது. அந்த 3 டைலாக்ஸ் அது என்னன்றதை நான் சொல்றேன். அந்த 3 டைலாக்ஸ் வந்து நான் பொண்ணுங்க உங்ககிட்ட தான் கேட்கிறேன். கேர்ள்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. இது நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி இல்ல. இந்த கேள்விகள் எல்லாமே மேல் பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்லயுமே உங்ககிட்ட கேட்கிற கேள்விகள் இது. அதாவது இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்னு பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 3 ஃப்ரேஸ் வைக்கிறாங்க. அது என்னன்றத இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ், என் வீட்டுல நான் நியூடா தான் குளிப்பேன், என் வீட்டுல நான் அம்மனமா தான் குளிப்பேன், அதுக்காக நான் பப்ளிக் பிளேஸ்ல போய் ஸ்விம்மிங் பூல்ல நியூடா உட்காந்து குளிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இது வருது. ரெண்டாவது கேள்விகள், 2126ல நமக்கு எக்ஸாக்டா 100 வருஷம் கழிச்சு இருக்க ஜெனரேஷன் பீப்புள் வந்து, அந்த ஜெனரேஷன் கிட்ஸ் வந்து நியூடா நடந்து போறது, அம்மனமா ரோட்ல நடந்து போறதா ஃபேஷன் சொல்லிட்டு அவங்க நடந்து போனாங்க அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க லிவ் பண்ணி அந்த டைம்ல நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் அதை சகிச்சுட்டு நடந்து போக முடியுமா? நியூடா அவங்களால ரோட்ல நடந்து போக முடியுமா? அவங்களுக்கு அது ஃபேஷன் அப்படின்னா நீ நடந்து போகாம இருக்கும் போது அவங்க கண்ணுக்கு நீ பூமரா தான் தெரியுவ அப்படின்றாங்க. முடியலடா சாமி. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இன்னும் 100 வருஷம் கழிச்சு கற்கால மனுஷங்க மாதிரி ரோட்ல எல்லாரும் அம்மனமா போறதுதான் ஃபேஷன். அந்த ஜெனரேஷன் மாற வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்க உலகத்தோட கலாச்சார மாற்றத்தை ஒன்னால ஏத்துக்க முடியலன்னா உன்னோட பேரனோ பேத்தியோ உன்னையும் பூமர்னு தானே சொல்லுவாங்க. மூணாவது கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் கிட்ட வந்து ஃபெமினிசம்னாலே எப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. இந்த கதை கேட்டு முடிச்சுட்டு கரெக்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மாதிரி பிரியா பவானி சங்கர் வந்து சொல்லுவாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, யாரா இருந்தாலும் டெம்பிளுக்கு போகும்போது பிக்கினி போட்டாலும் குளிக்கும் போது ஸ்விம்மிங் பூல்ல கோட் சூட் போட்டு குளிச்சாலும் தப்பு தான் அப்படின்றாங்க. இந்த வீடியோ பாக்குற எத்தனை பொண்ணுங்க கோயிலுக்கு போகும்போது பிக்கினி போட்டு போறீங்க?
நான் யாரையும் பார்த்ததில்ல, என்ன சுத்தி இருக்கிற பொண்ணுங்க யாரையும் அப்படி பார்த்ததில்ல, என் ஃபேமிலியில பார்த்ததில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில பார்த்ததில்ல, என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் நான் பார்த்ததில்ல. குளிக்கும் போது ஸ்விம்மிங் பூல்ல கோட் சூட் போட்டு குளிச்ச ஒரு மலுமட்டத்தாயி யாருன்றது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு யாரு முட்டாளா இருப்பான்றது எனக்கு தெரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சோ இதுக்கு என்னோட ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 3 கேள்வியுமே ரியாலிட்டியில நடக்காத கேள்விகள். ஆப்வியஸ்லி வீட்ல நம்ம குளிக்கும் போது எல்லாருமே அம்மனமா தான் குளிப்போம். அந்த டைம்ல நியூடா குளிக்கும் போது பப்ளிக் பிளேஸ்ல போய் நம்ம யாருமே நியூடா குளிக்க மாட்டோம். எவன் ரோட்ல நியூடா குளிச்சிட்டு இருக்கான்றதை நீங்க காட்டுங்க. குளிக்கிற பிளேஸ்ல அருவியிலயோ ஸ்விம்மிங் பூல்லயோ யாரு நியூடா குளிக்கிறா? எல்லாரும் ட்ரெஸ் போட்டு தான் குளிக்கிறாங்க. கடல்ல இருக்கட்டும் எல்லா மக்களும் ட்ரெஸ் போட்டு தான் குளிக்கிறாங்க, பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும். அதாவது அந்த 100 இயர்ஸ் கழிச்சு நாங்களாம் ட்ரெஸ் போடாம நடக்கிறதா ஃபேஷன் அப்ப சொல்லிட்டு ஒருவேளை ஜென்ரேஷன் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நியூடா போறத நம்ம ஜென்ரேஷனுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளா இல்ல அப்படிங்கும் போது அவங்க கண்ணுக்கு நீங்க பூமரா தானே தெரிவிங்க அப்படின்னு. அது 100 வருஷம் கழிச்சு நடந்தா பாத்துக்கலாம், அதெல்லாம் நடக்கல. ஆனா நீங்க இப்ப பூமரா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும் போது உங்களை பூமர்னு சொல்றதுல தப்பு இல்ல. 3வது கேள்வி வந்து டெம்பிள்ல எந்த பொண்ணு வந்து பிக்கினி போட்டு போனாலும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. டெம்பிளுக்கு யாரு முதல் பிக்கினி போட்டு போவா? அந்த பொண்ணு மண்டையில மூளை இருக்கா இல்ல பீ இருக்கான்றது தெரியல. அப்படியே டெம்பிளுக்குள்ள பிகினி போட்டு போனாலும் அங்க இருக்கிற ஆண்கள், அங்க இருக்கிற சமூகம் எல்லாம் சொசைட்டி அந்த பொண்ணை சும்மா விட்டுருமா? கோயிலுக்குள்ள பிகினி போட்டு போற அளவுக்கு அந்த பொண்ணு என்ன முட்டாளாவா இருக்கு? இந்த 3 விஷயங்கள்ல எங்கேயாவது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், எனக்கு தெரியல. நான் பார்த்த நியூஸ் வரைக்கும் நான் எங்கேயும் கேள்விப்படல, எங்கேயும் நடந்த மாதிரி தெரியல. ஃபியூச்சர்ல நடக்காததையும் சொல்லி கம்பாரிசனுக்கு கொண்டு வராங்க. இப்ப நான் கேட்டனா ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு மூலையில இந்தியால பண்ணிருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஒரு பொண்ணு பண்ணிருக்குன்றதுக்காக இங்க ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் பொண்ணுங்க ட்ரெஸ்ஸை வச்சு பேசுறத நீங்க எங்க இதுக்கும் எப்படி கம்பாரிசன் பண்றீங்கன்றதே எனக்கு புரியல கைஸ். இப்போ இங்க தம்பிராமையா வந்து இவ்வளவு தூரம் அந்த பொண்ணுக்கு பாடம் எடுக்கிறார் இல்லையா, அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, ஒரு 2 நிமிஷத்துலயே பார்த்த உடனே என்ன ஆளுகன்னு சொல்லி கேட்கிற ஃபேமிலியில தான் அவர் வந்திருக்காரு. இதுல 2வதா நாங்க பொண்ணும் கல்யாணம் பண்ணாலும் நாங்க ஏத்துக்கிற என் பொண்ணுக்காக மனநிலைமையை நாங்க மாத்திப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க தான் எங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கணுமா? நான் எதெல்லாம் பிடிச்சிருக்கேன், நான் எதெல்லாம் ரசிச்சேன்னு சொல்லும் போது நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்களோ தயவு செஞ்சு இந்த கிரிட்டிசமே ஏத்துக்கங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றது, பாதி பேருக்கு ஃபெமினிசம்னாலே என்னன்றதே தெரியாம இருக்காங்க. உங்க வீட்டுல உங்க அப்பாவுக்கு கிடைக்கிற சுதந்திரம் வந்து உங்க அம்மாவுக்கு இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம்டா. என்னைய வந்து கமெண்ட்ஸ்ல திட்டிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஜட்ஜ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் ரியாலிட்டியில அப்படிதான் இருக்கும். நீ ஒரு கல்யாணம் பண்ணிப்பாரு, உனக்குன்னு ஒரு பொண்டாட்டின்னு வந்தா அப்படிதான் இருக்குன்ற மாதிரி என்னைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆண் வந்து ஏன் ஃபெமினிசம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான புரிதல் தான் இவங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு இந்த மாதிரியான கிளாஸ் எடுங்க, நீங்க என்னவும் பண்ணுங்க. ஆனா ஃபெமினிசம் தப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ட்டு ஃபேக் ஃபெமினிஸ்ட காட்டுறதுக்காக நீங்க இந்த மாதிரி தப்பான விஷயத்த மிஸ்கன்வே பண்றது வந்து இது ரொம்ப டேஞ்சரா போயிட்டு இருக்கு. அண்ட் கேர்ள்ஸ், நான் இது உங்களுக்கு தான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு எக்காரணத்துக்கு ஒன்றும் பேசுறத நிப்பாட்டிராதீங்க கேர்ள்ஸ். இது ஐ எம் டாக்கிங் டு யூ. இந்த வீடியோ யாரெல்லாம் பாக்குறீங்களோ ஐ எம் டாக்கிங் டு யூ, ஈச் அண்ட் எவ்ரி கேர்ள் கிட்ட நான் பேசுறேன். தயவு செஞ்சு நீங்க பேசுறத நிப்பாட்டிராதீங்க. நீங்க பேசுற நிப்பாட்டிட்டீங்கன்னா எங்களால பேச முடியாது. பொண்ணுங்களே சும்மா தான் இருக்காங்க, உனக்குலாம் என்னடா ஓரமா உட்கார்றா அப்படின்றாங்க. பேசதான் உங்களுக்கான விஷயங்கள் வெளியே வரும். ஏன்னா இப்ப நிறைய மென்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க நீங்க பேசுற விஷயங்களுக்கு. நல்லா கொண்டு போயிட்டு இருந்ததை தப்பா மிஸ்கன்வே பண்றது வந்து இப்ப கடைசியில இந்த பொண்ணு படிச்சுட்டு வந்திருக்கு, அந்த பொண்ணு அப்படி பிஹேவ் பண்ணது சரிதான்டா, நான் சரின்னு நான் சொல்றேன். அந்த பாஸ் முன்னாடி பிஹேவ் பண்ணது சரி, எனக்கு சரியா பட்டுச்சு. உங்களுக்கு 100% தோணுச்சு, அந்த படம் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் வந்து இந்த வீடியோ கீழே போடுங்க, அந்த பொண்ணு பிஹேவ் பண்ணது சரிதான். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரெக்ரெசிவான திங்கிங்கோட அவன் மலுமட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான் பாஸ். அப்படிங்கும் போது அந்த பொண்ணு அவனுக்கு புரியுற மாதிரி அவனுக்கு புரியுற பாஷையில அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வியர் பண்ணிட்டு வந்து சொல்லுது. இப்போ ஒருவேளை இப்படி எடுத்துப்போம், அந்த மாதிரி அவன் பிஹேவ் பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி அந்த பாஸ்ன்றவன் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு முடிவெடுக்க தான் தெரியும், முடிவெடுக்க எங்க தெரியும் அப்படின்ற மாதிரி பேசாம, பொண்ணுங்க இந்த காலத்துலாம் ரொம்ப மோசம், அவங்க லிவிங் டுகெதர்னு வர்றதுக்குள்ள குண்டத்துக்கு போட்டுருவாங்க, ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம், அந்த மாதிரி எதுவுமே பேசாம அந்த பொண்ணு சஞ்சனான்ற அந்த கேரக்டர் வந்து இப்ப மாடியில இருந்து சேம் இதே மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்தா கூட அந்த டைம்ல கூட நீங்க சொல்றது ஏதோ ஒரு வகையில நியாயம் ஒத்துக்கலாம். அவன் பேசுறதே மலுமட்டத்தனமா தான் பேசுறான், பிற்போக்குத்தனமா தான் பேசுறான். அப்படிங்கும் போது அந்த பொண்ணு அந்த பிஹேவ் பண்ணதான் அங்க தப்பாவே கன்வேவே ஆகல. பட் ஆனா இந்த தம்பிராமையா கேரக்டர் வந்து எக்ஸாக்டா பர்த்டே பார்ட்டில பிஹேவ் பண்ணும் போது இந்த பாயிண்ட பத்தி அவர் எதுவுமே பேசியிருக்க மாட்டாரு. இந்த பொண்ணு பண்ணது தப்புன்ற மாதிரி தான் பேசியிருப்பாரு. அதாவது உங்க பாஸ் வந்து அப்படி பேசிட்டு போனது தப்பு இல்ல, உங்க பாஸ் வந்து பொண்ணுங்களுக்கு முடிவெடுக்க தெரியாதுன்னு சொல்றது தப்பு இல்ல, அந்த விஷயத்த அந்த பர்த்டே பார்ட்டில அவர் அட்ரஸ் பண்ண மாட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் இடம் பொருள்
ஏவல்னு அவன் என்ன பேசினாலும் அந்த பொண்ணு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கேட்டுட்டு போயிருக்கணும். அதுதான் அவனுக்கு பிரச்சனையா இருந்திருக்கு அந்த அப்பா கேரக்டருக்கு. அப்படிதானே சொல்ல வரீங்க? ஒண்ணு ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒண்ணுக்கு ஆட்டு. அப்போ இந்த பொண்ணு பிற்போக்குத்தனமா யோசிக்கிறா, இந்த பொண்ணு தான் ரெக்ரெசிவான திங்கிங்ல இருக்காங்க, நீங்க எல்லாம் ப்ரோக்ரெசிவா திங்க் பண்றீங்கன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணிருக்காங்க கைஸ் இந்த படத்துல. எனக்கு மனசே கேக்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா எம்மா என்னம்மா இது. அந்த பொண்ணு ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுச்சுன்றத அந்த கேரக்டர் அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிருச்சு. அதாவது யாருனே தெரியாதவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு அந்த மாதிரி அவன் பேசுறான், ஒரு பிற்போக்குத்தனமா பேசுறான். அந்த பொண்ணு வந்து அதுக்கேத்த மாதிரி நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் கன்வே பண்ணுது. அதே மாதிரிதான் அவங்க டைலாக்ஸே வச்சிருக்காங்க. இதை நான் நார்மலாவே சொல்லிருக்கலாம், ஆனா சில பேருக்கு சில மாதிரி சொன்னாதான் புரியும் அப்படின்றது. இதுக்கும் தம்பிராமையும் பர்த்டே பார்ட்டில அந்த மாதிரி கிழிஞ்ச இது போட்டு அன்றாயிரம் போட்டு வந்ததும் இது எந்த வகையில ரெண்டும் கம்பேர் பண்ணி ஒப்பிடுறாங்க? எரிச்சல் வருது. எனக்கு இதை பார்த்தோன்னு ஒரு ரீல் தான் ஞாபகம் வருது. இப்ப நான் எங்கடா போய் தேடுறது இந்த ரீல? 15 minutes later. நண்பர்களே, ஒரு வழியா கிடைச்சிருச்சு. 1/4 மணி நேரமா தேடி இப்பதான் அந்த ரீலே கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த இருக்கு. இப்ப நான் ஒரு ரீல் காட்டுறேன், அந்த ரீலை பாருங்களேன். Why are you wearing this to my birthday party? இது ரொம்ப embarrassing ஆ இருக்கு, ரொம்ப weird ஆ இருக்கு. ஓ நீங்க feminist எல்லாரும் short skirts போட்டாலும் no problem. No, my body, my choice. Mannerism பாரு. No problem. பொண்ணுக்கு தெரியும் அது problem தான். Okay, your choice. வாங்க. Hey, what is he wearing? Oh, he's Trying to end feminism. ஓ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றேன். Mass. Oh, where's that to a club? What is he wearing? Nice outfit, bro. Oh, I am teaching a lesson to feminists. Nobody cares, bro. இந்த ரீல கூட விடுங்க, நான் இன்னும் இது மாதிரி சம்திங் இந்த மாதிரி மூவி சீன்ஸ்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி மூவி சீன்ஸ் கிளிப்ஸை வந்து கட் பண்ணி ரீல்ஸாவோ சம்திங் போஸ்டாவோ போடுவாங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல. கண்டிப்பா அதுல ஏதாச்சும் ஒரு கமெண்ட், ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து ஒரு கமெண்ட் பண்ணிருக்கோம். அது என்ன கமெண்டா இருக்கும் ஜஸ்ட் திங்க் பண்ணுங்களேன். நான் உங்கள்கிட்டயே கேட்கறேன், என்ன கமெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது என்ன கமெண்ட்னு கேட்டீங்க அப்படின்னா, ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை மென்னு போட்டிருக்கோம். செவிலே அடிச்ச மாதிரி இருக்கும் அந்த கமெண்ட். அதாவது ஒரு மென்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கீன்ற மாதிரிக்கு அந்த பொண்ணு சிம்பிளா ஒரு கமெண்ட்ல முடிச்சிருக்கோம். நீ ஒருத்தே கிடையாதா, அதெல்லாம் அவருக்கே தெரியும். இப்ப இந்த கேள்வி பாக்குற ஆடியன்ஸ் நமக்கு வருது இல்லையா, இந்த கேள்வி வந்து அதுல நடிக்கிற ஆக்டர்ஸ்க்கு வரலன்றதான் ஒரு கேள்வியா வருது. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம ஜெனரேஷன் ஆக்டர்ஸ் இருக்காங்க, உன் வயசு என் வயசுல இருக்கிற பீப்புள் எல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்துல. அவங்க எப்படி இதுல கன்வின்ஸ் ஆகி இது தப்பா போற்றே ஆகாதன்ற ஒரு தாட் ஏன் வரலன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. ரியாலிட்டியில தயவு செஞ்சு நடக்காத விஷயத்த கம்பாரிசனா தூக்கிட்டு வராதிங்க ப்ளீஸ், ஐம் பெக்கிங் யூ. தயவு செஞ்சு அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப இம்மெச்சூரா இருக்கு. கோயிலுக்கு ஒரு 10 லட்சம் பொண்ணுங்கள்ல 1 லட்சம் பொண்ணுங்க பிகினி போட்டு கோயிலுக்கு உள்ள போகுது அப்படின்னா அப்ப நீங்க இந்த கம்பாரிசனை சொல்லலாம். ஏன்னா 10% மக்கள் பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு. இல்ல 10 லட்சம் பேர்ல ஒரு பொண்ணு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாலுமே நம்ம சொல்ல முடியாது. ஒரு பொண்ணுக்கு நம்ம எப்படி மீதி இருக்க இத்தனை பொண்ணுங்களை குறை சொல்ல முடியும்? அப்படின்னும் சொல்ல முடியாது. கோயிலுக்கு ஒரு பொண்ணு எங்க பிகினி போட்டு போவாங்க? அண்ட் மாடர்ன் ட்ரெஸ் போட்டா மட்டும்தான் செக்ஷுவலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே தப்பு தான். சாரியை போட்டாலும் செக்ஷுவலைஸ் பண்ணுவாங்க. சாரியில போட்டு வியர் பண்ணிட்டு போறவங்களுக்கும் ஹராஸ்மெண்ட் நடக்குது, புர்கா போட்டு போறவங்களுக்கும் ஹராஸ்மெண்ட் நடக்குது. அதுக்கு ட்ரெஸ் காரணம் கிடையாது. இதைதான் நான் என் சேனல் ஆரம்பிச்ச முன்னாடி வீடியோல இருந்து நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹராஸ்மெண்ட் இந்த விஷயத்துக்கெல்லாம் ட்ரெஸ் காரணமே கிடையாது. ட்ரெஸ்னாலே அது நடக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தனுக்கு ஒரு செக்ஷுவலி ஃபெட்டிஷா இருக்கான், பாக்குறான், தப்பா பாக்குறான் அப்படின்னா, கண்ணை பார்க்காம அந்த பொண்ணை மத்த இடத்துல பாக்குறான் அப்படின்னா, அந்த பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ் வியர் பண்ணா மட்டும் கிடையாது. நீ சாரி கட்டிட்டு கூட்டிட்டு போனாலும் சரி, அவங்களுக்கு அந்த பாடியோட ஸ்ட்ரக்சர்ன்றது தெரியாதா? ஒருத்தன் ஒரு பொண்ணை செக்ஷுவலைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டானா அதுக்கு எல்லா வழிகளும் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கான் என் ஊருக்குள்ள. அதுக்கு ட்ரெஸ் காரணம் கிடையாது. மாடர்ன் ட்ரெஸ் தூக்கிட்டு வந்து இங்க ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸஸ்னு பொண்ணுங்க பேசுற ட்ரெஸ் இஷ்யூவை இதுக்குள்ள வந்து சொருகி விட்டு இவங்க எல்லாமே ரெக்ரெசிவான திங்கிங்ல தாட் ப்ராசஸ் எல்லாம் இருக்காங்க நீங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. என்னமோ பண்ணுங்கடா, போங்கடா. ஆள விடுற சாமி.
மூணாவது கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ். எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னியா கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில விஷயங்களும் நல்லா இருந்துச்சு. அது அந்த கான்செப்டே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அஸ்வின் தான் ப்ளே பண்ணியிருப்பாரு, அவருமே நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் பவானி ஸ்ரீ அவங்களோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். விடுதலை இந்த மாதிரி ஆக்டிங் வைஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் இருக்கேன் 2025 இருக்கேன் அப்படின்னா, இப்போ 2026 இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு நம்பருக்கு கால் பண்ணும்போது அந்த நம்பரை ஒரு நம்பர் தப்பா போட்டு வேற நம்பர் கால் பண்றேன். அந்த நம்பர் வந்து 2050 இருக்க ஒரு ஃபியூச்சர் பர்சனுக்கு கால் கனெக்ட் ஆகுது. ஸோ 2050 வாழ்ற ஒரு பொண்ணுக்கு அந்த கால் கனெக்ட் ஆகுது. ஸோ பிரசன்ட்ல இருக்கவங்களும் ஃபியூச்சர்ல இருக்கவங்களும் இதுல இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இப்ப கடைசியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த அஸ்வின் கேரக்டர் இருக்கார்ல, அஸ்வின் கேரக்டர் தான் ஃபியூச்சர்ல அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஃபியூச்சர்ல பேசுற அந்த பொண்ணு தான் அஸ்வினோட மக. லைக் இந்த டார்க்கோட கான்செப்ட் மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான் கைஸ், இதை பத்தியா நானுமே பேசணும்னு நினைச்சேன். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த கதையில் நடந்திருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு நல்ல படம் தான். ஸோ பட் ஆனா இந்த செகண்ட் ஸ்டோரியில மட்டும் நிறைய கிரிட்டிசிசம் நான் வச்சேன். நீங்க இந்த படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா OTTல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் பாருங்க. பார்த்துட்டு தயவு செஞ்சு நான் சொன்ன அந்த செகண்ட் ஸ்டோரிக்கு அண்ட் நான் சொன்ன அந்த 3 முக்கியமான கேள்விக்கு மறக்காம கேர்ள்ஸ் நீங்க தான் கமெண்ட்ஸ்ல சொல்லணும். ஏன்னா உங்கள்கிட்ட தான் இந்த மாதிரிலாம் என்ன சொல்றது, ரியாலிட்டியில நடக்காத விஷயத்தெல்லாம் வச்சு கம்பாரிசன்ற பேர்ல ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லி நீங்க பேசுற ட்ரெஸ்ஸை வந்து இங்க வந்து இப்படி வந்து நீங்க தான் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படிங்கும் போது கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இதை பத்தி தான் நானுமே பேசணும்னு நினைச்சேன். நண்பர்களே, நான் அந்த வீடியோல சொன்னதுதான் இங்கேயும் சொல்றேன். உண்மையாவே ஒரு பொண்ணுக்கு எங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுன்றது அது அந்த பொண்ணுக்கு தெரியும். நான் அந்த வீடியோல சொன்னதான் இங்கேயும் சொல்றேன். உண்மையாவே பொண்ணுங்களுக்கு தெரியும். ஆப்வியஸ்லி அது அவங்களுக்கு தெரியும். கோயில்ல எந்த பொண்ணும் பிகினி போட்டு போகாது, குளிக்கும் போது எவனும் கோட் சூட் போட்டு குளிக்க மாட்டான். இதெல்லாம் கம்பாரிசன் வைஸ் வந்து சொல்லி அவ்வளவுதான் கேஸ். என்னால முடியல. இன்னும் என்ன சொல்றது, இன்னும் எத்தனை படத்துல இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்றது தெரியல. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் திஸ் வீடியோ, share this video and subscribe to our channel. நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Vikram guys.